Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily. நல்லா ஓடிட்டு இருக்க என்ஜின் ஷடவுன் ஆகுது, லிஃப்ட் ஆகலை. இனிமேல் என்ஜின் ஓடாதுன்ற நிலைமைக்கு உணர்ந்த பைலட்டு மேடே கால் கொடுக்குறாரு. மேடே மேடே மேடேன்னு சொல்லி பைலட் அனௌன்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் லாஸ்ட் கிராஷ் ஆக போகுது, தப்பிக்க வழி இல்லை அப்படின்னு வரும்போது தான் மேடே மேடே மேடேன்னு சொல்லுவாங்க. இப்போ பைலட் அதை சொல்லக்கூடிய நிலைமை 3 நிமிஷத்தில் வந்திருக்கு. எவங்க வந்திருக்கு? 625 ஃபீட் ஹைட்லேயே வந்துருச்சு. இப்போ எதனால் என்ன ரீசன் இதில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸில் சயின்டிஸ்ட்டாக இருந்தேன். இந்த ஃப்ளைட்டு முக்கியமான 3 விஷயங்கள் இதில் பார்க்கணும். ஒன்று ஃப்ளாப்பு, இன்னொன்று ட்ரிம், இன்னொன்று த்ரஸ்ட். இந்த 3 தான் மெயின் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போகிறதுக்கு. த்ரஸ்ட்டு கம்மியாகிடுச்சு, வெயிட்டுக்கு த்ரஸ்ட்டு கம்மியாகிடுச்சுன்னா ரிக்வயர்டு ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியாது. வெயிட் எதில் வருது? ஃப்ளைட்டினுடைய வெயிட் ஒரு வெயிட், பேசஞ்சர் வெயிட் அனதர் வெயிட், ஃபியூசலேஜ் வெயிட் அனதர் வெயிட், லக்கேஜ் வெயிட் அனதர் வெயிட். இது எல்லாம் சேர்ந்து லோட் பேலன்சிங் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ லோட் பேலன்சிங் ஈக்குவலாக இல்லைன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரியருக்கு போச்சுன்னா உங்களால் லிஃப்ட் ஆகாது. அதிகமான ஃபியூயல் ரியர் டேங்கில் இருந்து ஃப்ளைட் ரன்வேயில் போகிறப்ப V1 ஸ்பீடு இருக்குது. ரன்வேலேருந்து மேலே த்ராட்டில் கொடுத்து மேலே ஏறிச்சு அப்படின்னா VR ஸ்பீடுன்னு பேர். அதுலேருந்து அடுத்த லெவல் ஆல்டிடியூடு ஹைட்டுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் V2 ஸ்பீடுன்னு பேர். இந்த 3ஐயும் டிசைட் பண்ணுறது என்னது? ஏகப்பட்ட ரேஷியோ. ஏறுற ஃப்ளைட்டு லிஃப்ட் ஆகாமல் ட்ராக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது லேண்டிங் கியர், நீங்கள் இந்த ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லேண்டிங் கியர் கீழே தான் இருக்கும். லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் ஆகி உள்ளே போகல. இந்த 2 விங்கில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீளமான ஒரு ஃப்ளாப் இருக்கும். அந்த விங்கில் ஃப்ளைட் போகிறப்ப இப்படி இறங்குச்சு அப்படின்னா லிஃப்ட் ஆகும், இப்படி ஏறிச்சு அப்படின்னா ட்ராக் ஆகும். ஸோ இது நடக்கும். இது 2 விங்ஸ்லேயுமே இருக்கும். ட்ரீம் லைனர் B787 ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர் கொண்ட ஏர்க்ராஃப்ட். எல்லாத்துக்குமே ரிடண்டன்சி இருக்குது. எல்லா சிஸ்டமுமே ட்ரிபிள் டைம் ரிடண்டன்சி சென்சார்ஸ் உள்ள சிஸ்டம்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியாவிலேயே ரொம்பவே எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாக்குன சம்பவம் இந்த போயிங் 787ன்ற இந்த ஏர்க்ராஃப்ட் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்குள்ளான விஷயந்தான் சார். ஆக்சுவலாக எல்லாருக்குமே பிளாக் பாக்ஸ் கிடைக்காத காரணத்தினால அனுமானங்கள் மூலமாக தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தான் நடந்திருக்கக்கூடும் அப்படின்ட்டு. மேஜராக இவ்வளோ பெரிய கான் இன் செகண்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி சீக்கிரமாகவே நடந்த ஆக்சிடென்ட் சார். கிளம்பி இருக்க அந்த ஏர்க்ராஃப்ட் உடனே ஒரு வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு சார். மேஜர் காரண காரியங்கள் என்னவா இருக்கக்கூடும் சார் இந்த டிசாஸ்டருக்கு? ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். 241 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட அதாவது விமான விபத்துன்றது அரிதினும் அரிதானது. லேசாக விமான விபத்து நடப்பாது. ஆனால் ட்ரீம் லைனர் B787 ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர் கொண்ட ஏர்க்ராஃப்ட். எல்லாத்துக்குமே ரிடண்டன்சி இருக்குது. எல்லா சிஸ்டமுமே ட்ரிபிள் டைம் ரிடண்டன்சி சென்சார்ஸ் உள்ள சிஸ்டம்ஸ். ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ஆட்டோமேட்டட் ஃப்ளைட் கண்ட்ரோல் சிஸ்டம், இப்படி பல்வேறு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை கொண்ட சிஸ்டம் தான் போயிங் 787 ட்ரீம் லைனர். லாஸ்ட் வீக் கூட நான் அதே ஃப்ளைட்டில் தான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தேன். போகும்போதும் நார்மல் இண்டிகோ ஃப்ளைட்டு, வரும்போதும் ஏர் இண்டியா ட்ரீம் லைனரில் தான் வந்தேன் நான். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃப்ளைட். இது டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்தில் 3 மினிட்ஸ்லேயே அது ரிக்வயர்டு ஸ்பீடும் ரிக்வயர்டு லிஃப்ட்டும் கிடைக்காம அது கிளைம்ப் அப் பண்ண முடியாமல் கீழே விழுந்து மேடே மேடே மேடேன்னு சொல்லி பைலட் அனௌன்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதான் லாஸ்ட் கிராஷ் ஆக போகுது, தப்பிக்க வழி இல்லை அப்படின்னு வரும்போது தான் மேடே மேடே மேடேன்னு சொல்லுவாங்க. இப்போ பைலட் அதை சொல்லக்கூடிய நிலைமை 3 நிமிஷத்தில் வந்திருக்கு.
இவங்க வந்திருக்கு 625 ஃபீட் ஹைட்லேயே வந்துருச்சு. அதுக்கு மேலே 200 ஃபீட்டுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவாக இறங்கி கீழே விழுந்துருச்சு. இதுதான் நடந்திருக்கு. அப்போ எதனால் என்ன ரீசன் இதில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் சயின்டிஸ்ட்டாக இருந்தேன். எங்களுடைய பணி வந்து போர் விமானம் தயாரிக்கிற பணி, டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த லைட் கம்பேட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸ். அதனால் எனக்குள்ள அந்த டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எனது அனுபவத்தை சொல்கிறேன். அது வந்து இந்த ஃப்ளைட்டு முக்கியமான 3 விஷயங்கள் இதில் பார்க்கணும். ஒன்று ஃப்ளாப்பு, இன்னொன்று வந்து ட்ரிம், இன்னொன்று த்ரஸ்ட். இந்த 3 தான் மெயின் ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி போகிறதுக்கு. அப்போ த்ரஸ்ட்டு எதில் வருது? என்ஜினில் ஜென்ரேட் ஆகுது. ஃப்ளாப்புன்னா என்ன அப்படின்னா, 2 விங் இருக்குது. இந்த 2 விங்கில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீளமான ஒரு ஃப்ளாப் இருக்கும். அது எப்படின்னா, அந்த விங்கில் வந்து நார்மலாக அது விங்கு மாதிரியே இருக்கும். அது இப்படி இறங்குச்சு அப்படின்னா அது வந்து லிஃப்ட் ஆகும். ஃப்ளைட்டு போகிறப்ப இப்படி இறங்குச்சு அப்படின்னா லிஃப்ட் ஆகும், இப்படி ஏறிச்சு அப்படின்னா வந்து ட்ராக் ஆகும். ஸோ இது வந்து நடக்கும். இது வந்து 2 விங்ஸ்லேயுமே இருக்கும். இப்போ ஃப்ளாப்புன்றது ஒரு முக்கியமான கருவி ஃபார் லிஃப்ட் அண்ட் ட்ராக். அதே மாதிரி டெய்ல் அண்ட் விங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெட்டார் இருக்கும். அந்த ரெட்டார் வந்து டெய்ல் அண்ட் விங்கில் நீட்டிக்கிட்டு இருக்கும் மேலே. அது இப்படி திரும்பும், இல்லைன்னா இப்படி திரும்பும். எந்த பக்கம் திரும்புதோ அதுக்கு அகைன்ஸ்டான ரூட்டில் ஃப்ளைட்டை திருப்பும். அதுக்கு கீழே வந்து சின்ன விங்கு ஒன்று இருக்கும். அதில் எலிவேட்டர் இருக்கும். அந்த எலிவேட்டர் வந்து மேலே போகிறதுக்கும் கீழே இறக்கிறதுக்கும் டெய்ல் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி சிங்க் பண்ணி ஒர்க் பண்ணும். ஏலரான்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃப்ளாப்புக்கு பக்கத்துலேயே இருக்கும். அது மாறிச்சுன்னா ஒரு ஃப்ளைட் இப்படி போகிறப்ப இப்படி சாஞ்சு அப்படி இப்படி போகிற ஃப்ளைட் இப்படி போகுது. இப்படி போகிற ஃப்ளைட்டு ஏறுற ஃப்ளைட்டு இப்படி சாஞ்சு அப்படி திரும்பும். அதுக்கு அது யூஸ் ஆகும். இல்லைன்னா இப்படி போகிற ஃப்ளைட் வந்து இப்படி திரும்பும். அப்போ அதுக்கு அந்த ஏல்ரான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ த்ரஸ்ட்டு எல்லாத்துக்குமே அடிப்படை த்ரஸ்ட் எங்கே ஜென்ரேட் ஆகுது? என்ஜினில் ஜென்ரேட் ஆகுது. அப்போ இந்த த்ரஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபேடக்னு ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்குது. ஃபுல் அத்தாரிட்டி டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல் அதுக்கு பேர். இது வந்து இட் வில் மேனேஜ் த த்ரஸ்ட். எல்லா பராமீட்டரையும் எடுத்து இப்போ த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஃப்ளைட்டினுடைய வெயிட்டு அதுக்கு ஏற்ற த்ரஸ்ட் இருந்தால் தான் ஃப்ளைட்டு வந்து மூவ் ஆகி லிஃப்ட் ஆகும், இல்லைன்னா லிஃப்ட் ஆகாது. அப்போ அது வெரி இம்பார்ட்டண்ட் அந்த ரேஷியோ. அப்போ இந்த சினாரியோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃப்ளைட் வந்து ரன்வேயில் போகிறப்ப V1 ஸ்பீடு அதுக்கு பேர். ரன்வேலேருந்து மேலே த்ராட்டில் கொடுத்து மேலே ஏறிச்சு அப்படின்னா VR ஸ்பீடுன்னு பேர். அதுலேருந்து அடுத்த லெவல் ஆல்டிடியூடு ஹைட்டுக்கு போகுது அப்படின்னா அதுக்கு பேர் V2 ஸ்பீடுன்னு பேர். இந்த 3ஐயும் டிசைட் பண்ணுறது என்னது? ஏகப்பட்ட ரேஷியோ. த்ரஸ்ட்டு டு லோட் ரேஷியோ, விங் ஸ்பீடு, அப்புறம் ஸ்பீடு, லிஃப்ட்டு, இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து எந்த ஸ்பீடில் கொடுத்தா ஃப்ளைட்டு ஏறும்னு முடியும். அப்போ ஏறுற ஃப்ளைட்டு லிஃப்ட் ஆகாமல் ட்ராக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நடந்தது என்னது? லிஃப்ட் ஆகலாம், ட்ராக் ஆயிடுச்சு. ட்ராக் ஆகி போகுது. ஆனால் என்ஜின் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அதாவது லேண்டிங் கியர், நீங்கள் இந்த ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லேண்டிங் கியர் கீழே தான் இருக்கும். லேண்டிங் கியர் ரிட்ராக்ட் ஆகி உள்ளே போகல. லேண்டிங் கியர் இருக்குது. ஆனால் ஃப்ளாப்பு வந்து அதுக்கு ஈக்குவலன்ட்டு லிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு ஃப்ளாப்புக்கு சரியான பொசிஷனில் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. லேண்டிங் கியர் இருக்கும் பொழுது ஃப்ளாப் அப்பாயிருச்சு அப்படின்னா லிஃப்ட் கிடைக்காம போயிடும். அப்போ நம்மளுக்கு இங்கே லிஃப்ட் கிடைக்கல. அப்போ இந்த சுச்சுவேஷன் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஆனால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்குது. ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து அதையும் கரெக்ட் பண்ணி இதுக்கு மேலே லிஃப்ட் ஆகக்கூடாது
ஃப்ளாப் வந்து இதுக்கு மேலே லிஃப்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்குது. அது மேல் ஃபங்க்ஷன் ஆச்சா, அது ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆயிடுச்சா? 5 டிகிரிலேருந்து 15 டிகிரிக்குள்ளே தான் லிஃப்ட் ஆகணும். அதுக்கு மேலே லிஃப்ட் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ரிட்ராக்ட் ஆயிடுச்சான்றது தெரியல. இது ஒரு கொஸ்டின் மார்க். சரியா? இப்போ த்ரஸ்ட்டு கம்மியாகிடுச்சு, வெயிட்டுக்கு த்ரஸ்ட்டு கம்மியாகிடுச்சுன்னா ரிக்கவர்டு ஸ்பீடு அச்சீவ் பண்ண முடியாது. ரிக்கவர்டு ஸ்பீடு அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரஸ்ட்டு வெயிட் ரேஷியோ. வெயிட் எதில் வருது? ஃப்ளைட்டினுடைய வெயிட் ஒரு வெயிட், பேசஞ்சர் வெயிட் அனதர் வெயிட், ஃபியூசலேஜ் வெயிட் அனதர் வெயிட், லக்கேஜ் வெயிட் அனதர் வெயிட். இது எல்லாம் சேர்ந்து லோட் பேலன்சிங் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ லோட் பேலன்சிங் ஈக்குவலாக இல்லைன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரியருக்கு போச்சுன்னா உங்களால் லிஃப்ட் ஆகாது. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரியருக்கு போயிடுச்சுன்னா லிஃப்ட் ஆகிறதுக்கு கஷ்டம், நோஸில் வந்து லிஃப்ட் ஆகாது. அப்போ அதை மேனேஜ் பண்ணி கொண்டாடணும். அதிகமான ஃபியூயல் வந்து ரியர் டேங்கில் இருந்து ஒருவேளை லோட் பண்ண லக்கேஜஸ் வந்து அதிகமாக அன்ஈவனாக பேலன்ஸ் பண்ணாமல் வச்சு பேசஞ்சரும் உள்ளே அன்ஈவனாக உட்கார வைக்கிறது வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக குரூ இருக்கிறதுனால கரெக்டாக உட்கார வச்சுருவாங்க. ஸோ ஒருவேளை ரியர் ஃபியூசலேஜில் வந்து அதிகமான பெட்ரோல் இருந்து, ஏன்னா ஈவனாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அப்போ அப்படி இருந்து ரியர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரியருக்கு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி லிஃப்ட் ஆகாத சூழல் ஏற்படும். ரெண்டாவது, ஃபஸ்ட் என்னது? லேண்டிங் கியர் ஓப்பனிங், ஃப்ளாப் மேலே ஆச்சு அப்படின்னா லிஃப்ட் ஆகாது. எனஃப் த்ரஸ்ட் இல்லை, வெயிட் அதிகமாக இருக்குது, த்ரஸ்ட்டு வெயிட் ரேஷியோ மேட்ச் ஆகலை அப்படின்னா அங்கேயும் லிஃப்ட் ஆகாது. ரெண்டாவது. மூணாவது, எஃப்ஏடக் சொன்னேன்ல, ஃபுல்லி ஆட்டோமேட்டட் டிஜிட்டல் என்ஜின் கண்ட்ரோல் சிஸ்டம். அது மேல்ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா த்ரஸ்ட் மேனேஜ் பண்ண முடியாது. அப்படி மேனேஜ் பண்ண முடியாமல் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இன்அட்வர்டன்ட்லி 2 இன்ஜினும் ஷட் ஆயிரும். அப்போ நல்லா ஓடிட்டுருக்க என்ஜின் ஷட் ஆகுது, லிஃப்ட் ஆகலை. இனிமேல் என்ஜின் ஓடாதுன்ற நிலைமைக்கு உணர்ந்த பைலட்டு மேடே கால் கொடுக்குறாங்க. இதுதான் நடந்திருக்கு, வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எதனால் நடந்துச்சு அப்படின்றத இனிமேல் வந்து எஃப்டிஆரும் சிவிஆரும் வந்தால் தான் தெரியும். கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரும் கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரும் அதனுடைய கம்ப்ளீட் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா தான், ஃபெயிலியர் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா தான் எந்தெந்த சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்ணுச்சு, எந்த சிஸ்டம் எப்படி கண்டிஷன் பிஹேவ் பண்ணுச்சு, எதனால் த்ரஸ்ட் கிடைக்கல, எதனால் லிஃப்ட் ஆகலை, எதனால் ட்ராக் ஆச்சு, எதனால் சிஸ்டம் ஷட் டவுன் ஆச்சு, சாஃப்ட்வேர் ப்ராப்ளமா, ஃபால்ட்டியா, ஃப்ளாப் செட்டிங் ப்ராப்ளமா, ட்ரிம் செட்டிங் ப்ராப்ளமா, த்ரஸ்ட் செட்டிங் ப்ராப்ளமா, பைலட்டுடைய மேனுவல் எரரா, பைலட்டுடைய அசஸ்மெண்ட் ப்ராப்ளமா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து வந்த பிறகு தான் தெரியும். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. Taste Daily. Taste the Daily.